Keep on smoking gun. You better run. பாஸின் தலைவன். நான் தலைவன் படத்து ஹீரோ பாஸ் பேசுகிறேன். நான் என்னுடைய மனத்தை இவ்வளோ நாள் அனுப்பி கொண்டிருந்தேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் புழுங்கி கொண்டிருந்த சில விஷயங்களை இப்போ எனக்கு பயந்துக்கக்கூடிய நேரம்னு நினைக்கிறேன். 95 நான் பாளையங்கோட்டையில் ஏதோ சில அரசியல் தவறான இதனால் விஷயங்களால் நான் பலிகடா ஆக்கப்பட்டேன். செய்யாத குற்றத்தில் ஜோடிக்கப்பட்டதெல்லாம் வேற ஒரு காரணத்துக்காக. காரணம் வேறு. யாரோ சில பேர் செய்த தவறுக்கு நான் பலிகடா ஆக்கப்பட்டேன். அவருடைய அந்த அந்த அரசியல்வாதி அப்படி முக்கியமான பதவிக்கு போயிட்டாரு. அவருடைய கோபம் இப்படி திரும்பி அப்புறம் ஜெயிலேருந்து வந்த பிறகு அதுக்கான பரிசோ அதுக்கான ரிவார்டோ அதுக்கான பாராட்டுதல்களோ அந்த சமயத்தில் அமலாக்கப்பிரிவு அதிகாரி என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சின்ன பையன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் இவருடைய பேரை சொல்லுங்கள் உங்களை விட்டுறோன்னு அந்த துறையை சார்ந்த மந்திரி சொல்கிறாரு. பர்சனலாக உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டு சொன்னேன். ஏனென்றால் நான் பிறவியிலேயே வீரன். யாரையும் காட்டி கொடுத்தோ மாட்டி விட்டோ வேடிக்கை பார்க்கிறவன் அல்ல. அதுக்கான ரெகக்னேஷன் இல்லை. இன்னும் நடவடிக்கைகள் சில முடிகிறேன்னு தான் நான் எங்கள் சின்னம்மாவெல்லாம் விட்டு அவங்க சார்ந்திருந்த இடங்களையும் விட்டு நான் ஒதுங்கிட்டேன். 96, 97 ஒதுங்கிட்டேன். ஸோ அந்த தைரியம் இருக்குது. நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. துரோகிகளோடு நான் சேரவும் மாட்டேன். சினிமாங்கிறது என்னுடைய சிறிய வயது கனவு. அது எனக்கு எம்ஜிஆர் படம் தான் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் என்னோட ரோல் மாடலாக நினச்சேன். அவரை மாதிரி நம்மளும் சினிமாவில் வரணும்னு நினச்சேன். அதுக்கு காரணம் அதுவும் நான் அப்போ தப்பான ஒரு இதில் இருந்ததுனால அப்போ என்னால் செயல்படுத்த முடியல. ஒரு களத்தில் இருந்ததுனால தான் நான் அப்போவே தனியாக அந்த ஏஜில் என்னால் தனியாக முடிவு எடுக்க முடியல. இப்போ நான் எடுத்து என்னுடைய சிறிய வயது கனவை இப்போ நிறைவேற்றிட்டேன். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது அதுக்கு தகுதியாக நான் ஆக்கிட்டேன். நான் பல அரசியல் சூழ்ச்சிகளெல்லாம் பார்த்தேன் சின்ன வயசுலேருந்து. எனக்கு உள் நடப்பது எனக்கு தெரியும். நான் யார் பேரையும் சொல்லி ஆனால் உண்மையான நான் பக்கா எம்ஜிஆர் வச்சுக்கேன். என் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரே நான் போட மாட்டேன். ஏன்னா ஆனால் நான் பேசும்போது எம்ஜிஆர் பற்றி சொல்லுவேன். இதை வேறு யாரும் தப்பாக நினச்சா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதை தப்பாக நினைக்கிறவங்க தான் தப்பானவங்க. இப்படி இருக்கும்போது சிறு என் பேனரை கிழிக்கிறது, ரசிகர் மன்றத்தை தண்ணீர் பொதுமக்களுக்கு சேவை செய்ய சொல்லி தண்ணீர் பந்தல் நான் ஓப்பன் பண்ண சொன்னேன். ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி சின்ன பந்தல் போட்டு 2 பானை வச்சு என் படத்தை ஒட்டி கொடுக்குறான். அதை ராத்திரியில் உடைச்சிட்டு போகுது. அவங்க கவலைப்பட்டு யாரோ பண்ணுறாங்க வேற யாராவது முன்னாடி சந்தேகப்பட்டு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட நான் அதையும் எதையும் காட்டி கொடுக்காம சகிச்சுக்கிட்டு இல்லைப்பா இதெல்லாம் நம்ம வளர்றோம்னு அர்த்தம். இன்னைக்கு உச்சக்கட்டமாக நான் கைது நீங்கள் டிவிலெல்லாம் நியூஸ் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தாங்க என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கும் எல்லா நிர்வாக விஷயங்களும் எனக்கும் புரியும். நான் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தவங்க தான். எல்லா நிர்வாக விஷயங்களும் தெரியும். ஸோ நான் சொல்கிறது என்னன்னா, யாராக இருந்தாலும் நியாயமாக நடத்துக்கணும். என் மேலே செட்டப் கேஸ்லாம் போட்டால் அப்போ சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அந்த நிலைக்கு என்னை யாரும் தள்ளிட வேணும். நான் அமைதியாக சந்தோஷமாக என் குடும்பத்தோடு என் ரசிகர்களோட நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கும் அரசியல் தெரியும். நான் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தேன். அந்த மாதிரி போய் மற்றவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கலாம். அவங்க அமைதியாக போய் வாய்ப்பத்திக்கிட்டு இருக்கலாம். நான் இந்த பிரச்சனையை எங்கே கொண்டு போவேன். முடிந்தால் உள்துறை நம்ம அமைச்சரையே சந்திப்பேன். மற்ற எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திப்பேன். தமிழ்நாட்டில் இப்படிலாம் தேவையில்லாமல் ஒரு தனி மனித உரிமை நசுக்கப்படுது. எல்லாருக்கும் ஓரளவு புரியும். என்ன எல்லாரும் முட்டாள்கள் எல்லாரும் தெரியும். நானும் போராட தயாராகிடுவேன். இந்த போராட்டத்துக்கு நான் உண்மையிலே வர விரும்பலை. என்ன அந்த போராட்ட காலத்தில் இறக்கி விட வேணும்.